ஸோ இன்னைக்கு வந்து விசேஷமான ஒரு நாள் இல்லையா? என்ன நாள்? எல்லா பெண்களும் வந்து மைக்கு கொடுத்தா குடிக்கிறது இல்லை, டைமும் வரல, எல்லாரும் அவங்க பண்றது பேசி முடிச்சிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப அழகா எல்லாருமே பண்ணாங்க. கேம்ஸ் நடத்துன சிஸ்டர்லாம் பயங்கரமா கலக்குனாங்க. ஸோ அதனால நல்ல ஒரு சபையை வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதனால பாஸ்ட் நம்ம வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால இன்னைக்கு ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் மை பிலவட் சிஸ்டர்ஸ். பக்கத்துல பார்த்து சொல்லலாமா? இந்த நாள் முடிய போகுது, அதனால வந்து சொல்லுங்க, ஹாப்பி விமன்ஸ் டே சொல்லுங்க. வெரி குட். அது மாத்திரமல்ல, பலன் கொண்டு திடமனதா இருங்கள். என்ன சொல்லுவோமா? பலன் கொண்டு திடமனதா இருங்கள். ஓகே. நாளை கூட பெண்களை வந்து எல்லாருமே வர்ணிப்பாங்க. என்ன இருப்பாங்க? பெண்கள் நாட்டின் கண்கள், குத்து விளக்கு, குடும்ப விளக்கு சொல்லிட்டு வர்ணிப்பாங்க. உலக பிரகாரமா வர்ணிப்பாங்க. இந்த குத்து விளக்கு என்ன பண்ணும்? எல்லாம் கவனிக்கலாமா? குத்து விளக்கு என்ன பண்ணும்? வெளிச்சம் கொடுக்கும். அப்போ அது ஆஃப் ஆயிருந்து வெளிச்சம் கொடுக்குமா? இல்ல, அந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அப்போ எரிந்து கொண்டே இருந்தாலும் வெளிச்சம் கொடுக்க முடியுது. ஸோ குடும்ப விளக்காகிய நாப்புறம் என்ன பண்ணோம்? எரிந்து கொண்டே இருக்கும். நமக்கு பெண்களாகிய நமக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் பல விதத்துல வரும். பட் நம்ம நிறைய பேர் சோர்ந்து போயிடும். இந்த காலத்து பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு, ஒரு ஸ்டாமினாவே இருக்க மாட்டேங்குது. பட் ஆனால் நம்ம வந்து கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கூட அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்க முடியும்? ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். எப்படி இருக்கலாம்? ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஸோ பலன் கொண்டு திடமனதா இருங்கள் சொல்லி ஆண்டு சொல்லுகிறார். ஸோ வேதம் வந்து நம்ம தைரியமா இருந்தால் நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். ஸோ வேதம் நம்ம ஸ்திரீகளை எப்படி வர்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 68:13 நான் வாசிக்கிறேன். நீங்கள் அடுப்பின் வாசி வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமென். நீ அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் சொல்லி வேதம் அழகாக வர்ணிக்கிறது. பட் வேதம் பத்தி என்ன சொல்லுது? அடுப்பின் அடியில் கிடந்தவர்கள். நம்ம எங்க நிக்கிறோம்? கிச்சன்ல நிக்கிறோம் இல்லையா? சரி, பெண்கள் வந்து என்னதான் நம்ம இப்ப நம்ம பிள்ளைனா இருக்கிறாங்க, செல்லம் கொடுத்து வளர்ப்போம் இல்லையா? செல்லம் கொடுத்து வளர்ப்போம். என்னதான் படித்து பட்டம் பெற்றாலும் நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் எங்க நிக்கணும்? கிச்சன்ல நிக்கணும். ஸோ ஏன் வேதமே வந்து சொல்லுது இல்லையா? ஸோ அடுப்பின் அடியில் கிடந்தலா இருந்தாலும் ஒரு முக்கியமான இடம் அது. ஸோ ஒரு குடும்ப தலைவி வந்து அவங்க என்ன பண்ணோம்? அந்த கிச்சன்ல இருந்து சமைச்சு கொடுக்கணும். ஸோ கணவனுக்கு பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கணும். ஸோ வேலைக்கு போற பெண்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது ரொம்ப டைமே இருக்காது. அவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க, ஆனால் வந்து அந்த அளவுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப ஒரு கஷ்டம் தான். வேற வழி இல்லாம போயிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு ஆரம்பிச்சுப்பாங்க. நாளை வச்சிருக்க நாட்கள் உண்டு. ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்காம வேலைக்கு ஆள் போட்டோம்னு சொன்னா அவங்க இருக்கிறது நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம கிட்ட வர மாட்டாங்க. டேரக்டா ஆன்டி எங்க போயிடுவாங்க? சமைக்கிறவங்க போயிடுவாங்க. நம்ம ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஹஸ்பண்ட்லாம் சைலண்டா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. அந்த கிச்சன் நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, அந்த புதுமணமான தம்பதி பார்க்கும்போது அந்த அந்த பெண் அங்கே போய் வேலை செய்யாததுனால நிறைய பிரச்சனைகள் எழுமோ. அந்த கிச்சன்ல நிறைய பிரச்சனைகள் எழுமோ இல்லையா? ஸோ ஆனால் குடும்ப தலைவி வந்து நம்ம ஒரு குடும்பத்தை பராமரிப்பதற்காக நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கடமை, ஒரு பெரிய வேலை. ஸோ அந்த இடத்துல நம்ம நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கி நம்ம குடும்பத்தை பராமரிக்கும் போது குடும்ப உறவுகள் கட்டப்படும் இல்லையா? முக்கியமான ஒரு விஷயம், அந்த குடும்ப உறவுகள் கட்டப்படும். ஸோ நம்ம வந்து குத்துவிளக்கு எப்படி எரிந்து கொண்டே இருக்கிறது போல நாமும் எரிந்து கொண்டே இருந்து நம்ம குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய சபைக்கும் சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் உலகத்திற்குமே வெளிச்சம் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ நீங்களாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. அந்த அளவுக்கு பாஸ்டர் பிராக்டிஸ் கொடுத்து வச்சிருக்காரு. நீங்களும் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஒரு ஸ்டாமினா இருக்குங்க. நாங்களே சோர்ந்து போயிடும், ஆனால் வந்து நீங்க விட அவ்வளோ ஒரு ஸ்டாமினா இருக்கு. ஸோ கர்த்தரை எடுத்து பயன்படுத்த போகிறார். அது மாத்திரமல்ல, அதாவது இப்போ நம்ம வந்து நாட்டுக்கு உலகத்திற்கு எல்லாம் வெளிச்சம் கொடுக்க முடியும். சில பேர் நினைப்போம் அதெல்லாம் என்னால முடியாது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க உள்ளத்துக்குள்ள இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது? சில பேர் நினைப்பீங்க உள்ள இந்த வார்த்தை வருது. ஆனா என்னால் அதெல்லாம் முடியும் நினைச்சிட்டு இருக்கலாம். உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு மீ. நீ எனக்கு முக்கியமானவள். இன்றைக்கு இந்த பெண்கள் தினமாகிய இன்றைக்கு வருகின்ற வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு முக்கியமானவள். ஒருவேளை நம்ம குடும்பத்துக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காம இருக்கலாம். நம்ம வந்து ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ரிலேஷன்ஸ் மத்தியில ஒதுக்கி நம்மள வைக்கலாம். நிச்சயமா இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். எத்தனை அனுபவிச்சிருக்கீங்க?
இந்த கார்னர் பண்ணுவாங்க தெரியுமா, ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, கார்னர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இப்படிப்பட்ட நிலையில் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அந்த பரலோக தகப்பன் இருக்கிறார். நமக்காக யார் இருக்கிறா, இந்த துணையாளர், இந்த பரலோக தகப்பன் ஹெவன்லி ஃபாதர் நமக்காக என்ன பண்றாரு, இருக்கிறாரு. ஸோ an empowered woman knows her identity as a daughter of the king. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரம் பெற்ற பெண், ஒரு அவள் ராஜாவின் மகள் என்று அவருடைய அடையாளத்தை அறிந்திருக்காள். ஒரு ராஜாவின் மகளுக்கு தெரியும் நான் ராஜாவின் மகள் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு யோவான் 1:12 சொல்றது போல நம்ம எல்லாமே விசுவாசி ஆண்டவரை என்ன பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதை வாசிப்போமா, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் நமக்கும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார், அதிகாரம். அப்ப ஆண்டவராகிய கிறிஸ்து யாரு, அந்த சராசரங்களை படைத்த தெய்வம், ராஜாதி ராஜா. நம்மள யாரு, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். we are the daughter of king jesus christ. ஹல்லேலூயா சொல்லுவோமா, இதனால நீங்க சோர்ந்து போகவே போகாதீங்க. நம்ம யாருடைய பிள்ளைங்க, ராஜாவுடைய பிள்ளைகள். so we are the daughter of king jesus christ. so இந்த அந்த சராசரங்களை படைத்த தேவன் நம்ம தகப்பனா இருக்கும் பொழுது, நம்ம கூட இருக்கும் பொழுது ஒரு கஷ்டம் வந்து நம்மளை கைவிடுவாரா. ஸோ நிச்சயமா அவன் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். எப்படி நம்ம வச்சிருக்காரு, ஏசாயா 62:3 வாசிக்கிறோம். நான் வேகமா போறேன். ஸோ நம்ம ஒரு அலங்காரமான கிரீடமாக ஏசாயா 62:3 கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பாய். தேவனுடைய கரத்துல இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம், அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியா இருக்கும். இன்னைக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது அப்படிதான் உங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நல்ல ஊழியக்காரரை கொடுத்து குடும்பங்களை கொடுத்து நிறைய உங்களுக்கு விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. நல்லா அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாமே ஜெபத்துல தாங்க. ஊழியர்கள் சபை இன்னும் வளரணும் சொல்லி நல்ல ஜெபத்துல தாங்குங்க. நம்மளை கூட ஆண்டவர் வச்சிருக்காரு ஒரு அலங்காரமான கிரீடமாக, ராஜமுடியா அவரோட கரத்துல வச்சிருக்காரு. கிரீடம் வைக்கல, எங்க வச்சிருக்காரு, அவருடைய கரத்துல வச்சிருக்கிறார். அதனால நம்ம தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம நினைக்கலாம் சில பிரேயர்ஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து டிலே ஆகிட்டே இருக்கு, இன்னும் பிரேயர் வந்து கேட்கப்படவே, ஜெபம் கேட்கப்படவே நினைச்சிட்டு இருக்கலாம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, he'll do everything in his time. அது அவருடைய நேரத்துல செய்வார். சீக்கிரமா செய்ய மாட்டார், லேட்டா செய்ய மாட்டார். அவருடைய நேரத்துல பியூட்டிஃபுல்லான ஒரு டைம்ல என்ன பண்ணுவாரு, செய்வார், கண்டிப்பா செய்வார் இல்லையா. அதனால அந்த நீங்க எல்லாம் விசுவாச குடும்பத்துல விசுவாசத்துல வளர்ந்து இருக்கிறீங்க. இன்னும் ஆர்டர் அதிகமான பூஸ்ட் ஆர்டர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் இனிய நாட்கள்ல நீங்க இன்னும் கத்திர எடுத்து என்ன பண்ண போறாரு, அதிகமா பயன்படுத்த போகிறார். சோ வேதத்துல 2 பெண்களை குறித்து நாம் பார்க்க போறோம். நான் ரொம்ப டீப்பாலாம் போல, ஜஸ்ட் அவுட்லைன் கூட கிடையாது. அந்த 2 பெண்களுக்குள்ள இருக்கிற வெற்றியின் ரகசியத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். 2 பெண்கள், அது அன்னாள். ஸோ அன்னாள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. 1 சாமுவேல் 1 முழு வாசிச்சோம்னா அன்னாள் சொல்லலே யாரை புக்கில சொல்லுவாங்க அன்னாள் யார், சாமுவேலோட தாய் இல்லையா. அப்போ அன்னாளுக்கு வந்து குழந்தை இல்லாம இருந்தது. ஓகே, சாமுவேல் வருவதற்கு முன்பாக என்ன பண்ணாங்கன்றத இங்க பார்க்க போறோம். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து எல்கானா. ஸோ 1 முழுக்க நீங்க வாசிச்சு பாருங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்கானா. அவர் வந்து ஒய்ஃப் அதிகமா நேசிச்சா நல்ல ஒரு ஃபேமிலி இங்க பார்க்க முடியுது, ஒரு குட் ஃபேமிலியை வந்து நம்ம இங்க பார்க்க முடியுது. ஸோ ஆனா அண்ணாளுக்கு குழந்தை இல்லாததுனால அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப கண்ணீரோடு கூட இருந்தாங்க. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, காயப்படுத்தி கொண்டே இருந்தாலும் ரொம்ப அவங்க கஷ்டத்துல மனம் கசந்து ரொம்ப முடியவே அவங்களுக்கு. ஆனா இவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருந்து வருஷந்தோறும் அவங்க என்ன பண்ணாங்க, தேவாலயத்துல போய் என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துற ஒரு பழக்கம். ஆண்டவரை தேடுகின்ற ஒரு குடும்பமாக இருந்தாங்க. வருஷந்தோறும் போறாங்க. ஆனா எல்லா வருஷமும் அவங்களுக்கு அற்புதம் நடக்கல, குழந்தை பாக்கி கிடைக்கல. அந்த பர்டிகுலர் இயர்ல வந்து சாமுவேல் கிடைக்கிறார். எப்படி அந்த ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் என்ன பண்றா, எல்லாம் சாப்பிடுறாங்க, அவ சாப்பிடல போல. நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும் அந்த அதிகாரம் முழுவதுமாக. எழுந்து போய் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி போய் இதயத்தை ஊற்றி என்ன பண்றாங்க, அதனால ஜெபிக்கிறாங்க. அப்ப ஜெபிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க என்ன ஜெபிச்சா நமக்கு தெரியாதுன்னா, ஹெவனுக்கும் ஹேனாக்கும், அது பரலோகத்துக்கும் அண்ணாளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உண்டாகுது. நம்ம பண்ற ஜெபம் மேல் கூட தானாம இருக்கலாம், ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி உண்டாகுது. அண்ணா சொல்றாங்க, நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு திருப்பி கொடுக்குற ஆண்டவரை சொல்லி சொல்லும் பொழுது ஒரு முயற்சியா அங்க ஜெபிக்கிறாங்க. பொறுத்தனை பண்ணி அங்க ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. ஸோ வித்தின் கொஞ்சம் மாதங்களே நான் கன்சீவ் ஆகி என்ன பண்றாங்க, சாமுவேலை பெற்று எடுக்கிறாங்க, மறுபடியும் கொடுக்குறாங்க விட்டுறாங்க. ஒரு பெரிய டாபிக். நம்ம இன்னொரு நாள் மதர்ஸ் டேல வேணா பேசலாம். கத்த சித்தமான நமக்கு சான்ஸ் கொடுத்தாங்க சொன்னா அங்கே நம்ம பேசலாம்.
இன்னைக்கு லைட்டாக பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அண்ணாள் கிட்ட பார்க்குற ஒரு விஷயம் வந்து விடாமுயற்சியான ஜெபம் அவங்க கிட்ட இருந்தது. அப்புறம் பொறுத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது ஹெவனுக்கும் ஹேனாக்கும், அதாவது பரலோகத்துக்கும் அண்ணாளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உண்டாகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்தர். எஸ்தர் குறித்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து ஒரு சாதாரணமான பெண், ஒரு அடிமை பெண் கூட சொல்லலாம். அவங்க அம்மா அப்பா பற்றி கூட சொல்லப்படலை. அவங்க சித்தப்பா தான் வளர்க்குறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இவங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்ததுனால, கர்த்தர் தங்களை தயவு கட்டினால எஸ்தர் ராஜாத்தியாக உயர்ந்துட்டாங்க. ஸோ கர்த்தர் அந்த உயர்வை கொடுக்குறாரு. ஸோ ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறதுனால உயர்வை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ கர்த்தர் வந்து கைவிடவே மாட்டார் இல்லையா? ஸோ அவர் என்ன பண்ண அழைத்தார், உண்மை உள்ளவர். ஸோ நிச்சயமா உயர்த்திடுவார். அப்போ ஒரு எஸ்தர் ராஜாத்தியாக உயர்த்திட்டார். ஸோ இப்படி அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாங்க. எஸ்தர் ராஜாவுக்கு ஒரு பேலஸ்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாங்க. இந்த டைம்ல அவங்க டெம்ப்டேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க யூத குல மக்களுக்கு, அவங்க மக்களுக்கு ஒரு போராட்டம், அந்த குலத்தையே அழிக்கவேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. இப்போ உடனே என்ன பண்றாங்க அவங்க, எனக்கு என்ன சொல்ல இருக்கவே இல்லை, பட் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாதிமாரெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்றாங்க, குரூப் ப்ரேயர் பண்றாங்க. ஸோ இரவும் பகல் 3 நாள் உபவாசித்து என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. ஸோ அந்த உபவாச ஜெபத்திற்கு அந்த 3 days என்ன பண்றாங்க, தண்ணி கூட குடிக்காம சாப்பிடாம என்ன பண்றாங்க, ஜெபிக்கிற ஜெபத்துடைய வல்லமையை பார்க்க முடியும். இப்படி ஜெபிக்கும் பொழுது என்னாச்சுன்னா ஒரு ராஜா கிட்ட போய் பேசின ஒரு தைரியம் வேணும் இல்லையா? நம்ம ஜெபிக்கணும் என்ன கிடைச்சது, ஒரு தைரியம் கிடைச்சு. ஸோ பெண்களாகி நமக்கு என்ன வேணும், தைரியம் வேணும். ஸோ நிச்சயமா எல்லா தைரியத்தையும் விசுவாசிக்கிறேன். அந்த தைரியத்தை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவங்களுக்கு வராத பிரச்சனை நமக்கு வரவே வராது. எல்லாருக்கும் வர பிரச்சனைகள் நமக்கு வரும் இல்லையா? அதனால எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் அமைதியோடு கூட எங்க போனோம், ஆண்டவர் சமூகத்துல நம்ம போகணுமே தவிர எந்த மனுஷனும் கிளீன் பண்ண கூட அவசியம் இல்லை இல்லையா? இவங்க சேர்ந்து ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த தலைமைத்துவத்தையே அவங்க மாற்றி அமைக்கிறாங்க. அந்த தேசத்தை என்ன பண்றாங்க, மாற்றி அமைக்க முடிகிறது. அதனால நிறைய எல்லாம் சகோதரிகளா ஒன்று இருக்கிறோம், எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா இந்த தேசத்தையும் என்ன பண்ண முடியும், கலக்க முடியும். ஸோ பெண்களாகிய பெண்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். ஸோ இன்றைக்கு நாம் என்ன சாதிக்க போகிறோம், சிந்திப்போமா? எல்லாம் யோசிச்சு மனசுக்குள்ளே கேளுங்க, நான் என்ன சாதிக்க போகிறேன். ஓகேவா? இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு பிளான் அண்ட் பர்பஸ், ஒரு திட்டம், ஒரு நோக்கத்தை வந்து ஆண்டு வைத்திருக்கிறார் இல்லையா? நம்ம குழந்தைங்க தானே இல்லையா? இப்ப நம்ம பெருசாயிட பிள்ளைங்களே பார்த்துட்டு இருக்காச்சு, நம்ம குழந்தைய பிறந்திருக்கிறோம். நமக்கென்று ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் ஆண்டு என்ன பண்ணிருக்கிறாரு, கண்டிப்பா வச்சிருக்கிறாரு. இப்ப நீங்க யோசிக்கலாம், நம்ம டென்னிஸ்ல போய் சாதிக்க போறதுனால கிரிக்கெட்ல சம்திங் ஸ்போர்ட்ஸ்ல அப்படி இல்லை. நம்ம என்ன சாதிக்க போறோம்னு சொன்னா, அது என்ன பிளான் பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான ஒரு திட்டத்தை கத்து வைத்திருக்கிறார் இல்லையா? ஸோ தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ண போறோம், கட்டி எழுப்ப போறோம். அதுல வயது வரம்பே கிடையாது. ஸோ கிராண்ட் மாஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாட்டிமாவோட ஜெபம் தான் வந்து அந்த குடும்பத்தை தாங்க பார்த்த 3 தலைமுறைகளை பார்த்தோம்ல, இவங்களுடைய ஜெபங்கள் தான் அந்த தலைமுறைகளே ஆசீர்வதிக்கிறது. அதனால பாட்டி கிராண்ட் மாஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஜெபம் தான் வந்து என்ன ஆகும், அந்த குடும்பத்தையே தாங்கும் இல்லையா? அதனால வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக என்ன பண்ண, நம்ம ஓட ஆரம்பிக்கணும். ஸோ நம்மை குறித்து நம்ம வந்து நினைப்பதே இல்லை. ஸோ பெண்களாகி நம்மை குறித்து நம்ம வேலை ஓடிட்டே இருக்கோம். பட் நம்மை குறித்து, அதாவது வீட்டு வேலை பண்ணுவோம், சர்ச்சுக்கு வரோம், சில ஆக்டிவிட்டிஸ் மட்டும் ரொட்டீனாக பண்ணவே தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா என்ன சாதிக்க போறது, உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், இத்தனை வயதாச்சு என்ன சாதிக்க போறோம்னு சொல்லி என்ன பண்ணல, நம்ம யோசிக்கவே மாட்டோம் இல்லையா? அதுவும் திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கின்ற வேதனைகள் ஏராளமா இருக்கும். சில பேர் இருக்கீங்க, வயதானவங்க இருக்கீங்க, வாலிப பிள்ளைங்க திருமணமாக போறவங்க இருக்கீங்க. இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது திருமணம் ஆன பெண்கள் வந்து அவங்க படிக்கின்ற வேதனைகள் வந்து ரொம்ப ஏராளம். ஆனா ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, அந்த திருமண பந்தத்தை வந்து மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள நம்மளால முடியும். நம்ம கஷ்டம் நினைச்சோம்னா கஷ்டம்தான். எப்படிப்பட்ட ஒரு குடும்பமா இருந்தாலும் அந்த ஃபேமிலிக்குள்ள போயிருக்குன்னு சொன்னா அந்த குடும்பத்தை மாற்றி அமைக்க தேவனுடைய பிள்ளைகள் நம்மளால முடியும். ஏன்னா கத்திரி ஆவியோடு இருக்கிறதுனால, அன்பு நமக்குள்ள இருக்கிறதுனால, எந்த ஃபேமிலியா இருக்கும், வனாந்திரம் போல இருக்கிற ஒரு ஃபேமிலியா இருக்கக்கூடாது, எப்படி இருந்தாலும் சரி நம்ம அந்த குடும்பத்தை மாற்றி அமைக்க முடியும். திருமண பந்தத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையா? அது மாத்திரமல்ல, அந்த திருமண பந்தத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சுயநலமா இருக்கக்கூடாது. நம்ம வந்து எனக்கு என்னோட சாரி, என்னுடைய ஜுவல்ஸ், என்னுடைய பணம், என் வீடு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்மளால அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த குடும்பத்துக்குள்ள அந்த மகிழ்ச்சியை நிச்சயமா பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம சின்ன சின்ன சாரிக்கு ஒரு ஜுவல்ஸ், ஒரு கார், எதுவெல்லாம் இருக்கட்டும், பட் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். உலக பிரகாரமான பொருட்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னு சொன்னா உறவுகளை விட்டுருவோம். பட் நமக்கு என்ன முக்கியம், அந்த உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எது பேசுறேன்னு சொன்னா
எல்லாமே கடைபிடிக்க வச்சார் ஆண்டவர். சொல்லி கொடுத்தார், நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். சில தைரியமே என்னால் சொல்ல முடியும். வீடு கார் எல்லாமே இழந்திருக்கும். ஆனால் உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கொடுத்துருக்கிற மாமியார், மாமனார், நாத்தனார் எல்லா நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால வந்து அவங்களால பிரச்சனைகள் கண்டிப்பா வரதான் செய்யும். நம்ம அன்பு செலுத்தி கொண்டே தான் இருக்கிறோம். நம்மளுடைய வேலை அதுதான். அப்போதான் நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும்னு அர்த்தம். வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் எரிஞ்சுட்டு அப்படியே ஆஃப் ஆயிடக்கூடாது இல்லையா? பலவீனமான பாண்டமா ஆயிடக்கூடாது. தைரியமா நம்ம என்ன பண்ணணும், பலம் கொண்டு தினம்தான் இருந்து எரிந்து கொண்டே நம்ம நிற்கணும். குடும்பத்துக்காக நிற்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு எப்பதான் ஒரு வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் கூட கத்தினோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஸோ எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிப்போம். எபேசியர் 5:22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல நம் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஸோ மனைவிகளே, நிறைய மனைவிகள் நம்ம கண்டிப்பா இருக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல நம் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசி, நிறைய அர்த்தங்கள் உள்ள இருக்கிறது. நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து எனக்கு மேரேஜ் இப்போ 18 இயர்ஸ் ஆகுது. ஒரு 1.5 வயசு குழந்தை பாப்பா இங்கே இருக்காளே. ஸோ 1.5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மேரேஜ் ஆன புதுசுல நல்ல ஒரு ஹஸ்பண்டை கற்று எனக்கு கொடுத்துருக்காரு. அவரை பற்றி பார்க்கணும்னா நான் வாங்க பார்த்தா ஓகே சொன்னேன். எடுத்தோன்னா ஓகே சொல்லலை. 3 months பொண்ணு பார்த்து ஃபர்ஸ்ட் என் பொண்ணை பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ ஓகே நான் ஓகே சொல்லலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அலைன்ஸே எங்களுக்கு அவங்க தான் வந்தாங்க. அவங்க 29வது பொண்ணு பார்க்க 29 நான் மாட்டிட்டேன். அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. நான் எடுத்தோட ஓகேலாம் சொல்லலை. விட ஒரு 1 மாதம் 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் பொண்ணு கேட்கும்போது நிறைய பார்க்கும்போது அந்த சித்தம் வந்து நான் அறிந்து கொண்டேன். அப்போ நல்ல நான் சித்தம் அறிந்து கொண்டேன். பாஸ்டர் எனக்கு வந்து பசங்க சொல்லி கொடுத்தாரு. நல்ல மகன் மாசம் சொல்லியிருக்காரு. அதுபோல இந்த போல என்ன சொல்லுவாங்கன்னா தங்குன்ற வார்த்தை வந்து வரும். ஆனால் யாருன்னே தெரியாது. நான் எங்கள் ஹஸ்பண்டை போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல பிள்ளை நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு தங்கமான பிள்ளைன்னு சொல்லிட்டு மற்றவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அறியாத மக்களாக இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல பேர் எடுத்த ஒரு மகன். நான் வந்து நான் ஒரு உலக பிரகாரமா பார்த்துட்டு நான் யோசிக்கவே இல்லைன்னா ஆண்டுகிட்ட விட்டு கொடுத்து நல்ல புருஷன் ஆண்டு கொடுத்தாரு. இப்படி நல்ல புருஷன் தான். இப்படி இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா ஒரு டெம்டேஷன், எனக்கு ஒரு சோதனை வருது. எனக்கு வந்து நான் சர்ச்ல வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப வைராக்கியமாக வளர்த்தாங்க. கிரிஜாக்கெல்லாம் இருக்காங்க. நான் சொல்ல நினச்சி மறந்துட்டேன். கிரிஜாக்கா சந்தியான குழந்தையில பார்த்து வளர்த்துது. அம்மா நல்லா தெரியும் அவங்களுக்கு. அப்படின்னா சண்டேனா சர்ச் மட்டும் தான் போகணும், ஊழியம் மட்டும் தான் பண்ணணும். ஸோ 12th படிக்கும் போது டியூஷன்லாம் அனுப்பிச்சதே கிடையாது. அது மாதிரி வந்து ரொம்ப வைராக்கியமாக கத்திருக்கேன்னு எங்களை வளர்த்தாங்க. ஸோ அப்படியே எங்க மேரேஜ் ஆகி போது சூழலே மாறும். இதே சுச்சுவேஷன் அங்கே இருக்காது இல்லையா? ஸோ அங்கே எனக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆர்டர் அனுமதித்தார். திடீர்னு எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு மார்னிங் சண்டே மார்னிங் நான் கிளம்பிட்டே வேங்கிற அவசரமா சமைக்க கூட மாட்டேன், சர்ச்சு தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் ஆண்டு கற்றுக் கொடுத்தாரு. அப்போ நான் சர்ச்சுக்கு வரலன்றாரு. என்ன எனக்கு இன்னொரு ரீசன் எனக்கு தெரியல, எதுக்கு அப்படி சொன்னானே எனக்கு தெரியல. நான் சர்ச்சுக்கு வரல, நீங்க வரலன்னு சொல்றாரு. எனக்கு அப்படியே ஆடி போச்சு. அப்படியே நெஞ்சில குத்துற போல இருந்து சர்ச்சுக்கு வரலையா, சண்டே சர்ச்சுக்கு போகலாம் என்னத்துக்கு ஆகுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப ரொம்ப அந்த இடத்துல வைராக்கியம் இருக்குன்னு தெரிஞ்சு பிசாஸ் என்ன பண்றேன், அந்த இடத்துல நான் வந்து வைக்கிறேன். ஏன்னா மற்ற எந்த பொருள் கேட்டாலும் கொடுத்துருவேன். எல்லாமே வந்து ரொம்ப அன்பா இருந்த அந்த குடும்பத்தை பார்த்துப்பேன். இந்த இடத்துல பிசாஸ் என்ன பண்ண எனக்கு விரோத போராடிட்டு இருக்கிறான். அப்போ நீங்க வரல நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கின மாட்டேன், வெளியே வந்துச்சு. எங்க வீடு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டராவது மெயின் ரோட்டுக்கு நடந்து வரணும். இல்ல நடந்து மீன்ஸ் பைக்லயோ இல்ல கார்ல ஆட்டோல அப்படிதான் வரணும். நடந்து ரொம்ப கஷ்டம். நடக்கலாம், பட் எனக்கு பழக்கம் இல்லை. நான் விட்டு வெளியே வர மாட்டேன். ஆனா ஆண்டு மாதிரி வைராக்கி என்னாச்சு, பாப்பா தூக்கிட்டு வெளியே வந்தாச்சு. ஆனாலும் வந்து ஆண்டு கைவிடல. சரி, இன்னொரு சிஸ்டர் கார்ல பிக் பண்ணி அங்க சர்ச் கூட்டின்னு போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு அதுக்கு வீட்டுல விட்டுட்டாங்க. இதே மாதிரி 2 times ஆச்சு. சரி, 2 முறை வைராக்கியம் பாடினேன் கர்த்தருக்காக. 2 முறையும் கர்த்தர் வந்து எனக்கு வந்து சேஃபா பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லல. ஆனா 3rd டைம் நடக்க போறதுக்கு முன்பதாக ஆண்டவரோட கூட பேசுறாரு. ஒரு குரூப் இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஜெபிக்கிற அந்த ப்ரேயர் குரூப்ல வந்து அந்த சகோதரி வந்து பிரசங்கம் பண்றாங்க. இது இந்த வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது என்னது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல யோசிக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து ஜெபத்துக்கு போகாத அப்படின்னு சொன்னா கூட இது போகக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல இந்த வார்த்தை அவங்க சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தேன், இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 3rd டைம் அதே ப்ராப்ளம் எனக்கு வருது. அப்போ நான் ரெடி ஆகிட்டு அப்படியே கஷ்டம் வரலங்கிறாரு. நான் இது பிரச்சனை சொல்லிட்டு நானும் பார்த்து எதுவுமே சண்டை போடவே மாட்டேன், சண்டை போடுறது கிடையாது. அப்படியே நீங்க வந்து நானும் போல, நீங்க வந்து நானும் போல சொல்லி நான் வீட்லயே உட்காந்து ப்ரேயர் பண்ணுறேன் சொன்னா மட்டும் வீட்லயே உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கேயும் இந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சது. இதுல வந்து என்ன ஆண்டு கற்றுக் கொடுத்தாருன்னா, நம்ம வந்து ஹஸ்பண்டோட இசைந்து இருக்கணும். அவங்க என்ன சொல்லணும் கேட்டவங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படியும்.
அது எதிர்த்து நிற்கக்கூடாது. இப்போ எனக்கு கத்துடைய காரியம் தான், இது சர்ச்சைக்கு போகிற விஷயம் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹஸ்பண்டோட கூட இணைந்து அவங்களோட கூட சேர்ந்து செல்வது ரொம்ப அவசியமா இருக்குது. அந்த அந்த ஹேண்டில் பண்ண நமக்கு தெரியும், பிரச்சனையை ஹேண்டில் பண்ண நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் இது. ஸோ ஹஸ்பண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிற எல்லா வார்த்தையும் கீழ்ப்படியணும். நானும் பார்த்தீங்கன்னா அவங்க தெரியாமல் எங்கேயுமே போனது கிடையாது, ஒரு பின்னு கூட வாங்கினது கிடையாது. இப்படிப்பட்ட கிருபை வந்து ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா நம்ம சண்டே ஸ்கூல்லாம் போயிருக்கனாலே ஆண்டோட கூட இருக்கிறதுனால ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இந்த நாளில் கூட நிறைய வாழைப்பிள்ளைங்க எல்லாமே இருக்கீங்க. ஸோ நிச்சயமாக எல்லாருக்கும் பிரயோஜனமாக விசுவாசிக்கிறேன். அதாவது வந்து இந்த கணவன் மனைவியில் அந்த உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மனைவி என்ன பண்ணணும்னா ஜபத்தோடு கூட அவங்க இருக்கணும், ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்கணும், அப்புறம் ஒரு கீழ்ப்படிதல் அவங்களுக்குள்ள இருக்கணும். அது மாத்திரமல்ல ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஹஸ்பண்ட் மேல ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை. இந்த காலத்து பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட்ன்றது இல்லை. ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறது, வாடா போடான்னு சொல்றது, அதுக்குள்ள ஒரு அன்புல கூப்பிட்டா பரவாயில்ல. ஆனால் வந்து ஒரு ஸ்டாமினா, அந்த குடும்ப வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்டாமினாவே இல்லை. கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப பயமா இருக்குது. நிறைய டைவர்ஸ் கேஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சீக்கிரம் என்ன பண்றாங்க, அவங்க வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்ன பண்றாங்க, இது சரியில்லை அது சரி, தேவையில்லாத விஷயத்துக்கு என்ன பண்றாங்க, குடும்பமே பிரிந்து போகின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஸோ இதுக்காக நமக்கு என்ன தேவை, ஜெபம் தேவை. ஸோ ஒரு மனம் வேணும், கீழ்ப்படிதல் வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கணவன் மனைவிக்குள்ள என்ன வேணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒரு நம்பிக்கை, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், நம்பணும் இல்லையா? அதனால வந்து இந்த உறவுகளை வந்து அது காசு பணம் பொருளுக்காக இது எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு வீட்டுக்காக சண்டை போடுவாங்க, ஏதோ சம்திங் ஒரு சின்ன பொருட்களுக்காக அந்த குடும்பத்துக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். மாமியார்கிட்டயோ நாத்தனார்கிட்டயோ சம்திங் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் எடுத்துன்னு போக போகிறதே கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம வந்து பிறந்தோம், எதுவுமே கொண்டு வரல, கொண்டு போக போகிறதே கிடையாது. அதெல்லாம் ஓரமாக விட்டு குப்பையில போட்டுருங்க, ஏன்னா குப்பையில போட்டுருங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த மாமியார், என் அம்மாவை காட்டினவங்க என்னது, அவங்க எப்படிப்பட்டவங்க, உயர்ந்தவங்க. என் மாமனார் அப்புறம் நாத்தனார், அப்படி அவரை நேசிக்கும் பொழுதுதான் அதுக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வைத்திருக்கார். நீங்க நேசிச்சு பாருங்க, மாமனார் மாமியார் நாத்தார் எல்லாருமே நேசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் நாம மகிமைப்பட ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ உலக பிரகாரமான பொருட்களை கொடுத்து உறவுகளை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஸோ குடும்பத்தை வந்து அது ரெண்டு விஷயம் நான் சொல்றேன், இதை மறக்கவே மறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. அன்பு மன்னிப்பு நமக்கு வேணும். ரெண்டு டூல்ஸ் நீங்க கையில் வச்சுக்கோங்க, ரெண்டு கரங்கள்ல ரெண்டு டூல்ஸ். அதாவது அன்பு மன்னிப்பு. நம்ம குடும்ப வாழ்க்கையில என்ன ஏஜ் வேணா இருக்கட்டும் இல்லையா, திருமணமான புதுசுல மட்டும் கிடையாது, நம்ம டேவிட லைஃப்ல எல்லாருக்கும் தேவையான விஷயம் வந்து அன்பு மன்னிப்பு. நம்ம மன்னிச்சுட்டு அவங்களை நேசிக்கணும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அங்க ஒரு பிரச்சனையே இருக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயத்தான் சென்சிட்டிவ் ஆகிட்டு பெரிய சண்டை போட்டு எங்கேயோ கொண்டு போய் விடுது இல்லையா? ஸோ அப்படி நம்ம இல்லாதபடிக்கு நம்ம ஒரு கிறிஸ்தவ பெண்களா இருக்கிறோம், நம்ம விட்டு கொடுத்து நம்ம நேசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருதயத்துக்குள்ள நேசிக்கணும். மேலோட்டமா நேசிச்சோம்னா வேலைக்கே ஆகல். இருதயத்துக்குள்ள இது என்னோட அம்மா இல்லை, மாமியார் என் அம்மா, நான் நேசிப்பேன், என்னுடைய சகோதரிகள் சொல்லிட்டு அப்படி அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் ஃபேமிலி, நம்மளுடைய எல்லாருமே, அவங்கள மட்டும் இல்லை, நம்ம அக்கம் பக்கத்தில் எல்லாருமே நேசிச்சோன்னு சொன்னா அந்த அன்பு மன்னிப்பு நம்ம கையிலன்னு சொன்னா ஒரு டென்ஷன்லெஸ் ஒரு லைஃப்பை நம்ம என்ன பண்ண வாழ முடியும். ஸோ கத்திருக்கின்ற மகிமையா ஒரு உயிருள்ள சாட்சியாக நம்ம என்ன பண்ண முடியும், நிற்க முடியும். ஸோ நான் இன்னைக்கு வந்து இங்கே பேசுறேன்னு சொன்னா இத்தனை 18 ஆண்டுகள் ஆகுது. சும்மாலாம் வந்து ஆண்டவர் நிற்க வைக்கல, எத்தனையோ விஷயங்கள் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. அதை விட்டு கொடுத்து ஆண்டருக்காக நின்னதுனால, எந்த பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாதனால இந்த நாளை கத்து சாட்சியாக நிறுத்தி வைத்துக்கிறார். உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால அந்த அன்பு மன்னிப்பை நீங்க விட்டு வைக்காதீங்க. ஸோ ஃபேமிலி லவ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டுமல்ல, ஃபுல் ஹோல் ஃபேமிலிக்கு, என்டையர் ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலி லவ்ன்ற ஒரு பேண்ட் ஆர்டர் கொடுப்பார். இப்போ நான் கேட்டேன் என்ன சாதிக்க போற சொல்லி, இதெல்லாம் நீங்க நம்ம செஞ்சாலே போதும், நம்மளாம் சாதித்து விட்டோம். நிறைய சொல்லாமா, இதெல்லாம் செஞ்சாலே போதும், என்ன பண்ணிட்டோம், சாதனையாளர்கள். ஆமா, இதெல்லாம் செய்யாம நான் போயிட்டு மலை மேலே ஏற அதை பண்ண இது பண்றேன்னு சொன்னா வேஸ்ட். நான் பிரசங்கம் பண்றது வேஸ்ட். ஒரு அன்பு இல்லாம நாமளே பிரசங்கம் பண்ணோம்னா வேஸ்ட் இல்லையா? 1 பார்க்கணும். அதுல அன்பு, அந்த அன்பு தான் நம்ம அன்பு செலுத்தும் பொழுது இந்த ஹோல் பைபிள் என்ன பண்றோம், கை கொள்றோம். ஸோ முழு இதயத்தோடு முழு மனதோடு ஆண்டரை தொழுது கொள்ளும். அதுக்கு ஒப்பாயிருக்க இன்னொரு கற்பனை, தன்னை போல பிற நேசிக்கணும். ஸோ பிறகு அன்பு கூறணும். அந்த அன்பு கூறும்பொழுது இந்த ஹோல் பைபிள் என்ன பண்றோம், கை கொள்ள முடியும். அதனால இந்த ஒரு நல்ல ஒரு சாதனையாளர்களே கத்தர் வைத்திருக்கிறார். இனிமேல் சாதித்துக் கொண்டிருக்கீங்க, இன்னும் கம்ப்ளீட்டா சாதிக்க பண்ண விசுவாசிக்கிறேன். ஸோ முதல் ஊழியமே எங்க எழுவது, குடும்பத்துக்குள்ள எழுவது. இதை நம்ம கரெக்டா பண்ணாலே நம்ம கையில கொடுத்த குடும்பத்தை ஒரு நோவை போல நம்ம குடும்பத்தை காத்து கொண்டாலே போதும். ஸோ நிச்சயமா வழியில் என்ன பண்ண குடும்பத்தை பாதுகாக்க முடியும்.
ஓகே, அது மாத்திரமல்ல, ஆக்சுவலி நான் வந்து இந்த இந்த மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா வந்து தாய்மார்களுக்காக பேசணும்னு சொல்லி நிறைய வந்து இன்னைக்கு காமனாக பேசியாச்சு. டைம் நான் முடிக்க போகிறேன், கொஞ்சம் நேரத்தில் ஜெபிச்சு நான் முடிக்க போகிறோம். இங்கே யார் யாரும் இந்த மாம்ஸ் இருக்கீங்க, தாய்மார்கள் இருக்கீங்க, கரலை உயர்த்த முடியுமா? எல்லாருமே தாய்மார்கள் இருக்கீங்க. அது எல்லா பேரும் எனக்கு கொடுத்துடாது, அது சைட்டாக வாங்கிக்கோங்க, நான் அப்புறமா ஜெபிக்கலாம். ஸோ நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். அதுக்கு முன்பதாக ஆண்டு உங்களை பார்த்து ஒரு தாய்மாரை பார்த்து சொல்கிறார், யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு மீ, நீ எனக்கு முக்கியமானவள். இந்த ரோல் பிளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம பிள்ளைகளுக்காக உழைச்சிட்டு இருப்போம், பிள்ளைங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஹஸ்பண்டாக உழைச்சிட்டு இருப்போம், யாருமே அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவ்வளோ நம்ம வேலைகள் பண்ணுவோம், கைவலி கால்வலிகள் எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஆனால் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது, அவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? சான்று சொல்றாரு, யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு மீ, நீ எனக்கு முக்கியமானவள். ஸோ ஒரு தாய் அப்படின்னு சொன்னா தன்னை கூட சரியாக கவனித்துக் கொள்ளாமல் பிள்ளை என்றால் என்ன பண்ணுவாங்க, நேரத்தையும் பலனையும் பணத்தையும் தியாகம் செய்வார்கள். கொஞ்சம் பிள்ளைங்க வாழ்ந்துட்டாங்க, சொல்ற பைக் கேட்டா என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டா ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. பிள்ளைங்க ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் கேட்டா வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ பிள்ளைங்க கேட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அநேக தாய்கள் வாலிப பிள்ளைங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வாலிப பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பணி வச்சுட்டு இருப்பாங்க. இன்றைய போக்கு சரியில்லை, கெட்ட நண்பர்கள், தவறான பழக்க வழக்குகள் எல்லாமே இருக்க சொல்லி என்ன பண்ண கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னும் சில பேருக்கு பார்த்தா பணம் பொருள் எல்லாமே இருக்கும், அதாவது படிக்க வைக்கிறதுக்கு பணம் இருக்காது, படிக்க வைக்கிறதுக்கு பணம் இருக்கு, நல்ல பிள்ளையா இருப்போம், பணம் இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து குட் ஹெல்த் இருக்காது, எல்லாமே இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான பிள்ளையா இருக்காது. ஸோ பல விதத்துல பிள்ளைங்களை குறித்து கவலைப்படுற ஒரே ஒரு ஜீவன் யாரு, தாய்மார்கள். நம்ம அதை கவலை போதா, பிறந்ததுல என்ன பண்றோம், ஐயோ என் பிள்ளை சாப்பிட மாட்டேது, சாப்பிட்டாலும் பெரிய திருப்தியே இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க, என் பிள்ளை சாப்பிடுச்சுப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிடு. அப்போ அவங்க சாப்பிட்டாலே ஒரு பெரிய திருப்தி நமக்கு கிடைக்குது. ஸோ நிறைய அப்போ ஒரு தாய் அப்படின்னு சொன்னா பிள்ளையை குறித்து அவ்வளோ ஒரு கரிசனையோட உண்மையான அன்போடு கூட என்ன பண்றாங்க, பிள்ளைங்களுக்காக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ பிள்ளைங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு இராத படிக்கு அது ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்குது. ஸோ பிள்ளைங்க நல்லா வரணும்னு சொல்லி ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்குது. இந்த நாளில் கூட நம்ம வந்து ஒரு அப்படியே கண்களே மூடி ஒரு நிமிஷம், இன்னும் முடிக்கல, ஒரு நிமிஷம் அப்படியே கண்களே மூடி ஒரு பிள்ளைங்களை அப்படியே அவரை கணக்கில் ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு இருக்கிற எல்லா பயங்கள், வேதனைகள், என் பிள்ளை ஒழுங்கா படிக்க மாட்டேன், மற்றவங்களை போல இல்லையே, நான் என்ன பண்ணேன்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைங்களை குறித்த பெற்றெடுத்த பிள்ளைங்களை குறித்த நீங்க பாரத்தோடு கூட வந்திருக்கலாம், எதிர்காலத்திற்கு ஒரு பயத்தோடு கூட வந்திருக்கலாம். பண பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், கணவர் ஒழுங்கா பார்க்க மாட்டார்னு சொல்லி அநேக விதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், பயங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாள் எல்லா பயத்தை எடுத்து போடுகிறார். விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டு வாழ்ந்த காலத்துல அந்த கிராமத்துல அநேக அற்புதங்களை செய்ய முடியாது. ஏன் பார்த்தா விசுவாசம் இல்லையா? நீங்க எல்லாம் விசுவாசத்தோடு காத்திருக்க, விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு இப்படி இந்த பயத்தை கட்டி எடுத்து போட விரும்புகிறார். ஹல்லேலூயா, தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஆண்டவரே மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறதப்பா. இந்த பரலோகம் இறங்கி இருக்கிறது ஆண்டவரே. இந்த சபை மகிமையினால இந்த மகிமை மேகம் மூடி இருக்குது ராஜா. இங்க வந்திருக்கின்ற இந்த நேரம் காத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்கள், ஒவ்வொரு பெண்கள், ஒவ்வொரு சகோதரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். கணக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம் அப்பா. நான் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த பிள்ளை எதிர்காலத்தை பொறுப்பெடுத்து கத்த நடத்த போறீங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இன்னொரு விஷயம் சொல்ல முடிக்கிறேன். இப்போ பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற வருகிற ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பயம், அவிசுவாசம் இல்லையா? பிள்ளைக்கு ஒரு பயம் வருது, ஒரு அவிசுவாசம் வருது. இப்படி காரணம் வேணா
நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் சீக் த கிங்டம் ஆஃப் காட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவர் ராஜ்யத்தை தேடாம கவலைப்பட்டு கூட இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. நாம் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுதெல்லாம் கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். ஸோ பெண்களாகி நமக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்ல. ஸோ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அங்கே டிஸ்கவுண்ட் சேல் போடுறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம்? எத்தனை பேர் போக முடியுதா இல்லையா? உழுக ஆசை அப்படியே நம்மளை போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்காங்க. டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்காங்க, அங்கே சாரீஸ் போட்டிருக்காங்க, சுடிதார்ஸ் போட்டிருக்காங்க, அப்படியே வாங்க சொல்லி அங்கே பைசா இருக்குதா இல்லையா போறதுக்கு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அந்த சின்ன சின்ன ஆசை பெண்களாக நமக்கு எல்லாருக்குமே உண்டு. இந்த வசனத்தை கை கொண்டு பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எக்ஸ்ட்ராவா ஆண்டு கொடுப்பார். First seek the kingdom of God and His righteousness, and all of these things shall be added to you. இந்த வாழ்க்கை எல்லாமே என்ன ஆகும்? ஆட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். ஒரு நல்ல சொல்லலாமா? அதனால வந்து இப்போ வந்து கடைசியாக இந்த காலத்து பிள்ளைங்களை குறித்து பார்த்தா அவங்க வந்து எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொபைலில் மூழ்கி கிடக்குறாங்க. ஸோ டாக்டர்ஸ் கூட தாத்தா பாட்டி வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மொபைலே மூழ்கி கிடக்குறாங்க இல்லையா? அப்படி ஒரு ஜென்ரேஷன் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, இன்டர்நெட் வேர்ல்டில் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணது நம்மளுடைய தாய்மொழியாகிய அந்த ஜெபம் தான். ஒரு சேஃப்டி நெட்டாக நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்காக இருக்கணும் இல்லையா? நம்ம சொல்ல பிள்ளைங்க ஃபோன் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதா பார்த்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் டின்னர் பாருங்க, எல்லாம் தாத்தா பாட்டி ஃபோன் வச்சு தான் உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்கிறோம்? பிள்ளைங்க ஃபோன் பார்க்குறாங்க, பிள்ளைங்களை பழைய போடுறோம். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஃபோன் வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி ஆனால் அது வந்து உடம்புக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கெடுதியான ஒரு விஷயம். ஸோ இப்படிப்பட்ட உலகத்தில் அவங்க என்ன பார்க்குறாங்க? அந்த டிஜிட்டல் வேர்ல்டு, இன்டர்நெட் வேர்ல்டில் வந்து பிள்ளைங்க என்ன பார்க்குறாங்க நமக்கு தெரியல. பட் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. பட் நமக்கு என்ன தேவை, எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஹவு டு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரே விஷயம் ஜெபம். ஸோ நமக்கு அப்படியே நீல் டவுன், அப்படியே நீல்ஸ் தான் ஆண்டுக்கு தேவையாக இருக்கிறது. ஸோ என்னோட எழுத நேரம் ஜெபிக்கலாம். நாங்கள் பாதி பேசல, இன்னொரு நாள் பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் எழுந்து இந்த ப்ரேயர் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, இதை அறிக்கை செஞ்சு ப்ரே பண்ணலாம். பாஸ் நீங்கள் ஸோ 2 மினிட்ஸாக ப்ரே பண்ணி முடிக்கப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஜென்ரேஷன் ப்ரேயர் இருக்குது. ஸோ இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு ப்ரேயர் மூலமாக ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. அதனால் புதிய தலைமுறைக்கான நான் அப்படியே வாசிக்க நீங்களும் பின்னாடி அறிக்கை செஞ்சு ப்ரே பண்ண போகிறோம். அவ்வளோதான். புதிய தலைமுறைக்கான ஜெபம் ஃபார் அன்பார்ன் அண்ட் பார்ன் பேபிஸ். அதாவது பெற்றெடுத்து வளர்ந்து வருகின்ற பிள்ளைங்க, வயிற்றில் வளர்கின்ற பிள்ளைங்க, இன்னும் கருவில் உருவாக போகின்ற பிள்ளைகளுக்காக இப்பொழுது என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து